நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டில் ஃபாஸ்ட்னஸ். ஐஎஸ்ஓவில் வந்து நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபாஸ்ட்னஸ் கூடிய ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ 105. அப்போ என்ன எல்லா ஃபாஸ்ட்னஸ்லேயும் ஐஎஸ்ஓ 105ங்கிற நம்பர்ஸ் வரும். இது வந்து வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ 105க்கு அப்புறம் நிறைய வந்து கிளாசிஃபிகேஷன் வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னா ஜென்ரல் பிரின்சிபல், பினா லைட் அண்ட் வெதர்னுடைய ஃபாஸ்ட்னஸ், சினா வாஷிங் அண்ட் லாண்ட்ரிங், டினா ட்ரை கிளீனிங், ஈனா வாட்டர் அண்ட் அக்வஸ் சொல்யூஷன், எஃப்னா அட்சன் ஃபேப்ரிக், ஜினா அட்மாஸ்பியர் கேஸ்னால வரக்கூடிய ஃபாஸ்ட்னஸ், என்னன்னா ப்ளீச்சிங் ஏஜென்ட்னால வரக்கூடிய ஃபாஸ்ட்னஸ், பினா ஃபாஸ்ட்னஸ் டு ஹீட் அண்ட் சப்ளிமேஷன், எக்ஸ்னா ஸ்பெஷல் டெஸ்ட், அதாவது ரப்பிங் இந்த மாதிரியான ஸ்பெஷல் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசட் அப்படின்னா மிஸ்லேனியஸ் டெஸ்ட். இதெல்லாம் வந்து ஐஎஸ்ஓ 105 அப்புறம் வரக்கூடியது. இதில் சி வந்து வாஷிங் அண்டு லாண்ட்ரிங். இதில் CO6 தான் வந்து ஹோம் லாண்ட்ரிங்குரிய ஸ்டாண்டர்ட். இப்போ ஐஎஸ்ஓ 105 CO6 அப்படிங்கிறது காமனாக வரும். இதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு வந்ததுன்னா 40 டிகிரி வித்தவுட் ப்ளீச்சிங் ஏஜென்ட் 150 ml சொல்யூஷன் வந்து நம்ம ஃபாஸ்ட்னஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. பின்னா அதே 40 டிகிரி வித் பெர்போரேட், இதுவும் வந்து 150 ml பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சினா 60 டிகிரி பெர்போரேட் பிளஸ் டிஏடி, அதாவது பெர்போரேட் ஆக்சலரேட்டர் போட்டு 50 ml இது பண்ணுவாங்க. பிஹெச் பார்த்தீங்கன்னா 10.5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டினா 70 டிகிரி, ஈனா 95 டிகிரி. இந்த ஏபிசிடிக்கு அப்புறம் வந்து நியூமரிக்கல் வேல்யூ வந்து ஒன்றுன்னு வந்தது அப்படின்னா நோ ப்ளீச்சிங் ஏஜென்ட் ஆகும். ரெண்டுன்னு வந்துன்னா வித் பெர்போரேட் 1 GPL பெர்போரேட் கூட பண்றது. மூணுன்னு பார்த்தீங்கன்னா 0.015% ஆஃப் ஹைப்போக்ளோரிக், அதாவது குளோரின் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஹைப்போக்ளோரைடு வச்சு ஃபாஸ்ட்னஸ் டெஸ்ட் பண்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நியூமரிக்கல் வேல்யூக்கு அப்புறம் வந்து திரும்ப வந்து SM அப்படின்னு 2 லெட்டர் வரும். எஸ் அப்படின்னா நோ ஸ்டீல் பால்ஸ் இன் ஏல மட்டும் வந்து ஸ்டீல் பால்ஸ் வராது. அது பியிலிருந்து மற்ற இ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 ஸ்டீல் பால்ஸ் வந்து இதில் வரும் எஸ்ன்னு வந்ததுன்னா. அதுக்கப்புறம் எம்னு வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டீல் பால்ஸ், அதாவது அப் டு சி வரைக்கும் வந்து 50 ஸ்டீல் பால்ஸ் வரும். டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 100 ஸ்டீல் பால்ஸ் வரும். இது வந்து மெக்கானிக்கல் ஆக்ஷன் அதிகம் பண்ணுறதுக்காக பண்ணுறது. அப்போ இப்போ ஐஎஸ்ஓ 105 CO6 அப்படிங்கிறது காமன். இதுக்கப்புறம் A1S அப்படின்னா ஏனா வந்து 40 டிகிரி நோ ப்ளீச்சிங் ஏஜென்ட் அப்படின்னு அர்த்தம். ஒன்றுனா நோ ப்ளீச்சிங் ஏஜென்ட் அப்படின்னு அர்த்தம். எஸ் அப்படின்னா ஏல வந்து எஸ் வரும்போது ஸ்டீல் பால்ஸ் இல்லை. இதுக்கப்புறம் ஐஎஸ்ஓ 105 CO6 B2S அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்கன்னா பி அப்படின்னா இதுவும் 40 டிகிரி வித் பெர்போரேட் கூட வர்றது. 2 அப்படின்னா 2ன்னு போடும்போதே உங்களுக்கு வந்து பெர்போரேட் வந்து வந்துடும். எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பால்ஸ் 25 ஸ்டீல் பால்ஸ் வந்து வரும். ஏன்னா எஸ்ன்னு போட்டால் ஏக்கு மட்டும்தான் ஸ்டீல் பால்ஸ் வராது. பியிலேருந்து இ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 ஸ்டீல் பால்ஸ் வரும். இதே வந்து B2Mன்னு போட்டாங்க அப்படின்னா பினா 40 டிகிரி, 2னா பெர்போரேட், எம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து 50 ஸ்டீல் பால்ஸ் வரும். அப்போ இந்த மாதிரி வந்து இந்த லிஸ்ட்டு வச்சு நம்ம ஈஸியாக வந்து இந்த ஹோம் லாண்ட்ரிங், வாஷிங் டு ஹோம் லாண்ட்ரிங்ல வந்து எந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.